ஸோ ஹை கைஸ், வெல்கம் டு ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன்ஸ். இந்த வீடியோ வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் பைக் ஷைன் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து டேங்க் அப்டேட் வந்து வருது அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த டேங்க் அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னொரு அப்டேட் வருது. ஸோ அது என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, ஒரு கார் அப்டேட் வருது. ஸோ ஒரு புது கார் அப்டேட்டு. ஸோ அந்த அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கடைசியில் அடுத்த மாதம் வரலாம். ஸோ அது என்ன கார்ன்றது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். I got some hotter shit. I be rocking this show, boy. If I'm not up in the studio, I'm fucking his pants off. Don't you know Polo G skinny tall with the grass, till a nigga be rocking his ass off. Yeah, I heard you got surgery still on the time. ஓகே, ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க் அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட்டும் பார்த்திங்கன்னா அந்த 2 அப்டேட்டும் சேர்ந்து வந்து இந்த மாதம் எண்டில் வரும், இல்லாட்டி அடுத்த மாதம் வரும் சொல்கிறாங்க. நம்ம ரோஹித் கேமிங் பாய் பார்த்திங்கன்னா கார் அப்டேட் பற்றி போடலை, ஆனால் கார் அப்டேட் பார்த்திங்கன்னா வருது அப்படின்னு போட்டிருக்காங்க நிறைய பேர். என்னடா கடைசியில் வருதா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே வருது. பார்த்திங்கன்னா ரோஹித் கேமிங் பாய் போடலை, சர்ப்ரைஸாக இருக்கணும்னு வச்சுருக்காரு போல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லெஜெண்டர் காரு அப்புறம் அந்த மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த லெஜெண்டர் காரை ஏதோ ஒரு கார் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த டேங்க் அப்டேட் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ போடுறேன். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ டேங்க் அப்டேட் பார்த்துருப்பீங்க அந்த 4 ஃபோட்டோ. இப்போ நம்ம வந்து அடுத்து நம்மளோட மெயினான டாப்பிக்கு அந்த காரு. ஸோ அது என்ன காருன்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்டோவர் அப்படின்னு ஒரு கார் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கார் தான் பார்த்திங்கன்னா வந்து இப்போ அப்டேட்டில் வருது. ஸோ பார்த்திங்கன்னா ஒயிட் கலரும் இருக்குது, பிளாக் கலரும் இருக்குது. அநேகமாக பிளாக் கலரு நம்ம கலர் மாற்றுற மாதிரி இருக்குமா அப்படிலாம் தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா பிளாக் கலரும் இருக்குது, ஒயிட் கலரும் இருக்குது. ஸோ அதோடய ஃபோட்டோஸும் போடுறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து போட்டிருந்தார், ப்ரோ டேங்க்கு அப்டேட் இந்த வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் என்னடா இப்படி ஏமாத்துற, இப்படிலாம் பொய் சொல்லலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏங்க நான் எங்கே பொய் சொல்ல போகிறேன். அந்த வடக்கு பாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பொய்யா கழுவி ஊற்றுறாங்க. அவங்களெலாம் போய் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பார்த்திங்கன்னா நம்மளை தான் போட்டு பொய்யின்றாங்க. நான் என்ன போட்டேன், ரோஹித் கேமிங் பாய் போட்டிருந்தாரு, நான் அதை அப்படியே எடுத்து அப்டேட் வருது அப்படின்னு போட்டிருந்தேன். உடனே போய் சொல்கிறீங்க அப்படின்னு போட்டிருக்காரு. என்னத்தை பார்த்திங்கன்னா ஒழுங்காக பார்க்குறதில்ல, பார்த்திங்கன்னா பார்க்காமலே போய் சொல்கிறேன்னு போட்டுறது. பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. சரி விடுங்க. பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ போட்டார், பரவாயில்ல. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோலாம் போட்டிருக்கேன். ஸோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது உண்மையாக வருது. ஆனால் எப்போ வருதுன்னு தெரில. இந்த மாதம் இல்லாட்டி அடுத்த மாதம் வரலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்துருச்சுன்னா என்னையெல்லாம் திட்டக்கூடாது. எப்போ வருதுன்னு தெரில. இந்த மாதம் கடைசியில் அடுத்த மாதம் வரும்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அதேமாதிரி அடுத்த மாதம் ஃபஸ்ட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் எல்லாேருக்கும் எக்ஸாம் முடிஞ்சு லீவில் இருப்போம். அப்போ தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி எப்போ விட்றாங்க இல்லை, வந்தால் ஆட வேண்டியதான். என்னடா மொட்டா வஞ்சிருங்க குதிரையை சுற்றி விளாண்டுட்டுருக்குறான் டே. ஏன்னா சரி, ஸோ இந்த அப்டேட்டுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவே உங்களுக்காக போட்டேன். ஸோ நாளைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தரமான வீடியோ சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.